ஜனவரி நாயகன் ஒரு சாதாரண அரசியல் ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை. இது ஒரு மனிதனின் பொறுப்பு, நேர்மை, தைரியம், நம்பிக்கை, ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று, ஜனநாயகத்தின் மதிப்பு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து சொல்ல முயற்சிக்கும் படம். இந்த படம் வெளியாகும் முன்பே இதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு காரணம், இது விஜயின் அரசியலுக்கு வருவதற்கு முன் நடித்த கடைசி படம் என்பதுதான். அதனால் ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு சாதாரண பொழுதுபோக்கு படமாக மட்டும் பார்க்கவில்லை, அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு தரும் படமாகவும் பார்த்தார்கள். படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்கிறார்கள். அவர்கள் ஏன் அந்த முடிவை எடுத்தார்கள் என்ற கேள்வி பார்வையாளர்களின் மனதில் உடனே வருகிறது. பல ஆண்டுகளாக ஊழல், அநீதி, அரசியல் அழுத்தம் ஆகியவற்றை அனுபவித்த மக்கள், நாம் வாக்களித்தாலும் எந்த மாற்றமும் வரவில்லை என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். இது இன்றைய சமுதாயத்திலும் பல இடங்களில் கேட்கப்படும் கருத்து என்பதால் படம் தொடங்கும் முதல் சில நிமிடங்களிலேயே அது நம்மை கதைக்குள் இழுத்துச் செல்கிறது. அந்த நேரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாராயணன் மக்கள் மனதை மாற்ற ஒரு மனிதரின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த மனிதர்தான் தளபதி வெற்றிகொண்டான். இந்த அறிமுகம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஹீரோவை நேரடியாக அறிமுகப்படுத்தாமல் மற்றொரு கதாபாத்திரம் மூலம் அவரை பற்றி சொல்ல ஆரம்பிப்பது ஒரு நல்ல திரைக்கதை யுக்தி. இதனால் பார்வையாளர்களுக்கு வெற்றி யார் என்ற ஆர்வம் அதிகரிக்கிறது. வெற்றி ஒரு முன்னாள் இந்திய காவல் சேவை அதிகாரி. அவர் சிறையில் இருக்கிறார். ஏன் அவர் சிறைக்கு சென்றார் என்ற கேள்வி ஆரம்பத்திலேயே நமக்குள் எழுகிறது. நல்ல அதிகாரியாக இருந்த ஒருவர் எப்படி கைதியானார் என்ற புதிர் கதையின் ஆரம்பத்திலேயே உருவாகிறது. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு வெற்றி நேராக தனது வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிப்பதில்லை. அவர் தனது மறைந்த நண்பர் ஸ்ரீகாந்தின் மகள் விஜயை கவனித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலராக மட்டுமல்லாமல் ஒரு அப்பாவாகவும் மாறுகிறார். இதில்தான் இந்த படத்தின் உணர்ச்சி ஆரம்பமாகிறது. விஜயை அவர் இரக்கத்தோடு பார்க்கவில்லை. அவளை பலவீனமான பெண்ணாகவும் நினைக்கவில்லை. மாறாக அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவளுடைய பெற்றோரின் கனவு அவள் இந்திய ராணுவத்தில் சேர வேண்டும் என்பதுதான். அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று வெற்றி முடிவு செய்கிறார். ஆனால் அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. விஜயின் குழந்தை பருவத்தில் நடந்த சில கொடூரமான சம்பவங்கள் அவள் மனதில் ஆழமான பயத்தை உருவாக்கியிருக்கின்றன. அந்த பயம் அவளை சாதாரண வாழ்க்கையிலேயே தடுமாற வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ராணுவத்தில் சேர வைப்பது மிகவும் கடினமான வேலை. இதில்தான் வெற்றியின் உண்மையான குணம் வெளிப்படுகிறது. அவர் கோபப்படுவதில்லை, அவளை அவமானப்படுத்துவதில்லை, நீயால் முடியாது என்று சொல்லுவதில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க முயற்சி செய்கிறார். இந்த காட்சிகள் படத்தின் மிக முக்கியமான பகுதியாக மாறுகின்றன. ஒரு குழந்தையின் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றுவது ஒரு குற்றவாளியை பிடிப்பதை விட கடினம் என்பதை படம் நன்றாக சொல்கிறது. இங்கே மனநல மருத்துவராக வரும் கயல் என்ற கதாபாத்திரமும் முக்கியமான பங்கு வகிக்கிறார். வெற்றி மட்டும் விஜய்க்கு உதவவில்லை. கயலும் அவளுடைய மனதில் இருக்கும் காயங்களை மெதுவாக சரி செய்ய முயற்சி செய்கிறார். பூஜா ஹெக்டே இந்த கதாபாத்திரத்தை மிகவும் அமைதியாக நடித்திருக்கிறார். அவர் பெரிய வசனங்கள் பேசுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு நம்பிக்கை தரும் மனிதராக தெரிகிறார். மமிதா பைஜு நடித்த விஜி இந்த படத்தின் இன்னொரு முக்கியமான பலம். விஜி ஆரம்பத்தில் மிகவும் பயந்த பெண்ணாக இருக்கிறார். வெளியில் பார்த்தால் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் பல காயங்களை சுமந்து வாழ்கிறார். அந்த மனநிலையை மமிதா மிகவும் இயல்பாக வெளிப்படுத்துகிறார். அவர் பயப்படும் போது அது நடிப்பு போல தெரியவில்லை. அவர் அழும்போது அது செயற்கையாக தெரியவில்லை. அவர் மெதுவாக தன்னம்பிக்கை பெற ஆரம்பிக்கும் மாற்றமும் மிகவும் நம்பும்படி இருக்கிறது. விஜய் நடித்த வெற்றி கொண்டான் இந்த படத்தின் மையம். இந்த கதாபாத்திரத்தில் அவர் வழக்கமாக ரசிகர்களுக்காக செய்யும் பல விஷயங்களை குறைத்து ஒரு அமைதியான மனிதராக நடிக்க முயற்சி செய்திருக்கிறார். அவர் பேசும் விதம் அமைதியாக இருக்கிறது. கோபப்படும் இடத்திலும் கட்டுப்பாட்டோடு இருக்கிறார். ஒரு அப்பாவாக விஜயை ஊக்கப்படுத்தும் காட்சிகளில் அவர் காட்டும் பாசம் மிகவும் இயல்பாக இருக்கிறது. இந்த படம் முழுக்க அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக மட்டுமல்லாமல் பொறுப்புள்ள மனிதராகவும் தெரிகிறார். அதுதான் இந்த கதாபாத்திரத்தின் மிகப்பெரிய வெற்றி.
படம் மெதுவாக அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. விஜயின் வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்கள் அமரீஷ் புஜாரி என்ற ஆபத்தான குற்றவாளியின் கவனத்தை ஈர்க்கின்றன. அமரீஷ் புஜாரி ஜான் ஹிம்லர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் காவல்துறையில் இருந்தவர். ஆனால் இப்போது நாட்டுக்கு எதிராக செயல்படும் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறியிருக்கிறார். இந்த எதிரி சாதாரண வில்லன் அல்ல. அவருக்கு அதிகாரமும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது, அரசியல் தொடர்புகளும் இருக்கின்றன. இதனால் வெற்றி எதிர்கொள்ளும் போராட்டம் இன்னும் பெரியதாக மாறுகிறது. பாபி டியோல் இந்த கதாபாத்திரத்தில் மிகவும் கம்பீரமாக தோன்றுகிறார். அவர் அதிகமாக கத்தி பேசுவதில்லை, அமைதியாகவே மிரட்டுகிறார். அவருடைய உடல் மொழி, பார்வை, பேசும் விதம் எல்லாமே ஒரு ஆபத்தான மனிதரை நினைவுபடுத்துகிறது. ஒரு நல்ல ஹீரோவுக்கு எதிராக வலிமையான வில்லன் இருந்தால்தான் கதை இன்னும் சுவாரஸ்யமாக மாறும். அந்த வகையில் இந்த படத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையிலான மோதலுக்கான அடித்தளம் மிகவும் நன்றாக அமைக்கப்படுகிறது. வெற்றிக்கும் ஹிம்லருக்கும் இடையிலான மோதல் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கும் கதையாக மட்டும் இல்லாமல் நேர்மைக்கும் ஊழலுக்கும் நடக்கும் போராட்டமாக மாறுகிறது. ஒரு காலத்தில் இருவரும் சட்டத்தை நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் அவர்களை இரண்டு எதிர் திசைகளில் நிறுத்திவிடுகின்றன. ஒருவர் சட்டத்தை காப்பாற்ற நினைக்கிறார், மற்றொருவர் சட்டத்தையே தனது லாபத்திற்காக பயன்படுத்த நினைக்கிறார். இந்த எண்ணங்களின் மோதல்தான் படத்தின் முக்கியமான பலமாக மாறுகிறது. படம் இங்கே இருந்து அரசியல் சாயலை இன்னும் அதிகப்படுத்துகிறது. ஒரு மனிதன் ஊழல் செய்தால் அது ஒரு குடும்பத்தை மட்டுமே பாதிக்கலாம். ஆனால் அதிகாரம் உள்ளவர்கள் ஊழல் செய்தால் அது ஒரு மாநிலத்தையே பாதிக்க முடியும் என்பதை படம் சொல்ல முயற்சி செய்கிறது. இதை எந்த இடத்திலும் பெரிய அரசியல் பேச்சாக மாற்றாமல் கதையின் ஓட்டத்திலேயே சொல்லியிருப்பது நல்ல விஷயம். வெற்றி ஏன் சிறைக்கு போனார் என்பதும் மெதுவாக வெளிவருகிறது. அவர் ஒரு நேர்மையான காவல் அதிகாரி. சட்டத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தவர். ஆனால் அதே நேர்மைதான் அவருக்கு பிரச்சனையாக மாறுகிறது. ஹிம்லரின் துரோகம் காரணமாக அவர் குற்றவாளியாக மாற்றப்படுகிறார். இதனால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகிறது. இந்த பகுதி பார்ப்பவர்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நல்லவர்கள் எப்போதும் உடனே வெற்றி பெறுவதில்லை. சில நேரங்களில் உண்மையான மனிதர்கள்தான் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை விடாமல் இருந்தால் ஒரு நாள் உண்மை வழியில் வரும். இந்த எண்ணத்தை படம் தொடர்ந்து நினைவூட்டுகிறது. விஜய் இந்த காட்சிகளில் மிகவும் அமைதியான நடிப்பை கொடுக்கிறார். அவர் அநீதியை சந்திக்கும் போது பெரிதாக அலறி பேசுவதில்லை. கண்களில் இருக்கும் கோபம், மனதில் இருக்கும் வேதனை, அதே நேரத்தில் உடைந்து போகாமல் நிற்கும் உறுதி ஆகியவற்றை அவர் நன்றாக வெளிப்படுத்துகிறார். இந்த வகையான நடிப்பு அவருடைய பல பழைய படங்களை விட வித்தியாசமாக தெரிகிறது. விஜயின் பயிற்சி காட்சிகளும் கதையில் முக்கிய இடம் பெறுகின்றன. ஆரம்பத்தில் சாதாரண விஷயங்களுக்கே பயப்படும் ஒரு பெண் மெதுவாக தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறாள். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்கவில்லை, சிறிய சிறிய முன்னேற்றங்கள் மூலம் வருகிறது. இதுதான் அந்த கதாபாத்திரத்தை நம்பும்படி செய்கிறது. வெற்றி அவளிடம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பது போல படம் உணர்த்துகிறது. வாழ்க்கையில் பயம் வருவது தவறு இல்லை, ஆனால் அந்த பயத்தால் நின்று விடக்கூடாது. அதை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருத்து இளைஞர்களுக்கும், குறிப்பாக தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் பலருக்கும் நல்ல ஊக்கமாக அமைகிறது. மமிதா பைஜு இந்த மாற்றத்தை மிகவும் அழகாக நடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் தயக்கத்துடன் இருக்கும் முகம், பிறகு மெதுவாக தைரியம் பெறுவது, இறுதியில் தன்னம்பிக்கையுடன் நிற்பது ஆகிய எல்லா நிலைகளையும் அவர் இயல்பாக காட்டுகிறார். இந்த கதாபாத்திரம் வெற்றி கொண்டானின் கதையைப் போலவே முக்கியமானதாக மாறுகிறது. பூஜா ஹெக்டே நடித்த கயல் கதாபாத்திரம் படத்தில் அமைதியான சமநிலையை உருவாக்குகிறது. அவர் வெற்றியின் காதல் மட்டுமல்ல, மனநல மருத்துவராக மனிதர்களின் மனவேதனையை புரிந்து கொள்ளும் ஒருவராக வருகிறார். அவர் பேசும் பல வார்த்தைகள் சண்டையை குறைத்து நம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் இருக்கின்றன. இந்த கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கலாம் என்ற உணர்வு சில இடங்களில் வருகிறது. இருந்தாலும் அவர் வரும் காட்சிகள் கதைக்கு தேவையான அமைதியை தருகின்றன. நாசர், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி போன்ற அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் தங்களுக்கு கிடைத்த கதாபாத்திரங்களை நன்றாக செய்திருக்கிறார்கள்.
இவர்களின் அனுபவம் பல காட்சிகளுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கிறது. குறிப்பாக அரசியல் மற்றும் நிர்வாகம் தொடர்பான காட்சிகளில் இவர்களின் இருப்பு கதைக்கு எடை சேர்க்கிறது. படத்தின் இரண்டாம் பாதி இன்னும் பெரிய அளவிலான மோதலுக்கு நகர்கிறது. இப்போது பிரச்சினை வெற்றிக்கும் ஹிம்லருக்கும் இடையிலான தனிப்பட்ட சண்டை மட்டும் இல்லை, மாநிலத்தின் ஜனநாயக அமைப்பையே சீர்குலைக்க ஒரு பெரிய சதி நடக்கிறது. முதல்வரை பிணைக்கைதியாக பிடிப்பது, மத கலவரத்தை தூண்ட முயற்சிப்பது, சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஆயுதங்களை பகிர்வது போன்ற சம்பவங்கள் மூலம் வில்லனின் திட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை படம் காட்டுகிறது. இந்த இடத்தில் படம் வழக்கமான ஆக்ஷன் படத்தை விட கொஞ்சம் பெரிய அளவில் சிந்திக்க முயற்சி செய்கிறது. ஜனநாயகம் என்பது தேர்தல் நடத்துவது மட்டும் அல்ல, மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், சட்டம் செயல்பட வேண்டும், மத வேறுபாடுகள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதையும் படம் மறைமுகமாக சொல்கிறது. ஆனால் இதே இடத்தில் சில பலவீனங்களும் தெரிகின்றன. கதையின் ஆரம்பம் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் பின்னர் சில காட்சிகள் மிகவும் பெரிய அளவிலான ஆக்ஷன் உலகத்துக்கு திடீரென்று மாறிவிடுகின்றன. ரோபோக்கள், தாக்குதல் ட்ரோன்கள் போன்ற விஷயங்கள் கதையில் வரும்போது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட யதார்த்த உணர்வு கொஞ்சம் குறைகிறது. சில பார்வையாளர்களுக்கு இது சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றலாம். இருந்தாலும் அந்த ஆக்ஷன் காட்சிகளை தொழில்நுட்ப ரீதியில் சிறப்பாக உருவாக்க முயற்சி செய்திருப்பது தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் சத்யன் சூரியன் இந்த பகுதிகளில் பெரிய அளவிலான காட்சிகளை அழகாக பதிவு செய்திருக்கிறார். இரவு காட்சிகள், வெடிப்பு காட்சிகள், நகரத்தின் பரபரப்பு, பொதுக்கூட்டங்கள் ஆகியவை எல்லாம் திரையில் பிரம்மாண்டமாக தெரிகின்றன. அனிருத் இசை இந்த படத்தின் முக்கியமான பலங்களில் ஒன்று. பின்னணி இசை பல இடங்களில் காட்சிகளின் தாக்கத்தை உயர்த்துகிறது. குறிப்பாக வெற்றி வரும் முக்கியமான தருணங்களில் இசை ரசிகர்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. உணர்ச்சி காட்சிகளில் இசை அதிகமாக சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கிறது. ஆக்ஷன் காட்சிகளில் வேகம் அதிகரிக்கிறது. இந்த மாற்றங்கள் படத்தின் ஓட்டத்துக்கு உதவுகின்றன. பாடல்களும் கதைக்குள் இயல்பாக வர முயற்சி செய்கின்றன. அவை முழுக்க கதையை நிறுத்திவிட்டு வருவதில்லை. சில பாடல்கள் வெற்றி மற்றும் விஜயின் உறவை வலுப்படுத்துகின்றன. சில பாடல்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. பிரதீப் இ. ராகவன் எடிட்டிங் பல இடங்களில் வேகமாக இருக்கிறது. பெரிய ஆக்ஷன் காட்சிகளில் தேவையில்லாமல் நீட்டிக்காமல் வெட்டியிருப்பது நல்ல முடிவு. ஆனால் சில உணர்ச்சி காட்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதனால் கதாபாத்திரங்களின் உணர்வுகள் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கும். மொத்தத்தில் இந்த பகுதியில் படம் இரண்டு விஷயங்களை ஒன்றாக கொண்டு செல்கிறது. ஒரு பக்கம் ஒரு இளம் பெண்ணின் தன்னம்பிக்கை பயணம், இன்னொரு பக்கம் ஒரு நேர்மையான அதிகாரியின் நீதிக்கான போராட்டம். இந்த இரண்டு கோடுகளும் இறுதியில் ஒன்றாக சேர்வதற்கான அடித்தளத்தை இயக்குனர் மெதுவாக அமைக்கிறார். கதையின் இறுதி கட்டத்திற்கு படம் நகரும் போது வெற்றி கொண்டானின் போராட்டம் ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி சமூகத்தின் எதிர்காலத்தோடு இணைந்து விடுகிறது. ஆரம்பத்தில் அவர் ஒரு நண்பனின் மகளுக்காக வாழும் மனிதராக தெரிகிறார். அதன் பிறகு அவர் தனது பெயரை சுத்தப்படுத்த போராடும் முன்னாள் காவல் அதிகாரியாக மாறுகிறார். கடைசியில் அவர் ஒரு மாநிலத்தின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு வருகிறார். இந்த வளர்ச்சி கதையின் பரப்பை பெரிதாக்குகிறது. ஹிம்லரின் திட்டம் வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை, மக்களை ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்த வேண்டும், கலவரத்தை உருவாக்க வேண்டும், அதனால் அரசியல் அமைப்பு பலவீனமாக வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். இதை படம் நேரடியாகவும் சில இடங்களில் மறைமுகமாகவும் காட்டுகிறது. ஒரு வில்லன் எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை அவரது சண்டை திறமை மட்டும் தீர்மானிக்காது, அவர் சமுதாயத்திற்கு எவ்வளவு ஆபத்து என்பதை வைத்துதான் உண்மையான வில்லன் உருவாகிறார். அந்த வகையில் ஹிம்லரின் கதாபாத்திரம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உருவாக்கப்பட்டுள்ளது. வெற்றி இதை எதிர்கொள்ளும் விதம்தான் கதையின் முக்கிய அம்சம். அவர் கோபத்தில் மட்டும் செயல்படவில்லை, ஆதாரங்களை சேகரிக்கிறார், யார் யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கிறார், உண்மையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆபத்தான முடிவுகளையும் எடுக்கிறார். ஒரு நேர்மையான அதிகாரி என்ற அடையாளம் இறுதி வரை அவரை விட்டு போகவில்லை. ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் இறந்துவிட்டார் என்று எல்லோரும் நம்பும் சூழல் உருவாகிறது. இந்த திருப்பம் கதையில் பரபரப்பை அதிகரிக்கிறது. எதிரிகள் தங்கள் வெற்றி உறுதி என்று நினைக்கும் நேரத்தில்
வெற்றி வேறு வழியில் தனது நடவடிக்கையை தொடங்குகிறார். அவர் மறைந்து செயல்படுவது, எதிரியின் அமைப்புக்குள் நுழைவது, ஆதாரங்களை பாதுகாப்பாக சேகரிப்பது போன்ற விஷயங்கள் திரைக்கதைக்கு வேகத்தை தருகின்றன. இந்த காட்சிகளில் விஜய் மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடித்திருக்கிறார். அதிக வசனங்கள் இல்லாமல் முகபாவனைகளால் பல விஷயங்களை சொல்ல முயற்சி செய்கிறார். சில இடங்களில் அமைதியாக நடந்து செல்லும் காட்சிகளே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வயதான, அனுபவம் பெற்ற மனிதரின் முதிர்ச்சி அவரது நடிப்பில் தெரிகிறது. ரசிகர்களுக்கான மாஸ் தருணங்களும் இருக்கின்றன. ஆனால் அவை முழு கதையையும் ஆக்கிரமிக்காமல் தேவையான இடங்களில் மட்டுமே வருவது நல்ல விஷயம். கதையின் உச்சக்கட்டத்தில் வெற்றி அரசின் ஒளிபரப்பை பயன்படுத்தி உண்மையை மக்களிடம் கொண்டு செல்கிறார். அவர் சேகரித்த ஆதாரங்கள் பொதுமக்கள் முன் வரும்போது பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வருகிறது. மக்கள் அமைதியாக இருந்த இடத்தில் இப்போது எதிர்ப்பு எழுகிறது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிற்க வேண்டிய நிலை உருவாகிறது. இந்த காட்சி படத்தின் முக்கியமான கருத்தை சொல்லுகிறது. ஒரு மனிதன் உண்மைக்காக போராடினால் ஆரம்பத்தில் தனியாக இருப்பார். ஆனால் உண்மை வெளியில் வந்த பிறகு மக்கள் அவருடன் நிற்பார்கள். இது ஒரு திரைப்பட வசனம் போல இல்லாமல் கதையின் இயல்பான முடிவாக அமைந்திருக்கிறது. ஹிம்லருக்கும் வெற்றிக்கும் இடையிலான கடைசி மோதல் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஆக்ஷனுடன் வருகிறது. இருவரும் நேருக்கு நேர் மோதும் தருணங்களில் பழைய பகை, துரோகம், கோபம், நீதிக்கான போராட்டம் ஆகிய எல்லா உணர்வுகளும் ஒன்றாக கலக்கின்றன. இறுதியில் வெற்றி ஹிம்லரை தோற்கடிக்கிறார். இதன் மூலம் ஒரு வில்லனை மட்டுமல்ல, ஒரு பெரிய சதியையும் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இதற்கு பிறகு படம் இன்னொரு நல்ல முடிவை காட்டுகிறது. வெற்றி அரசியலுக்குள் வர மறுக்கிறார். அவர் அதிகாரத்திற்காக போராடவில்லை, பொறுப்புக்காக போராடினார் என்பதையே படம் வலியுறுத்துகிறது. சமூகத்திற்கு சேவை செய்ய அரசியல் மட்டும் ஒரே வழி அல்ல என்பதையும் இந்த முடிவு சொல்ல முயற்சி செய்கிறது. அதே நேரத்தில் விஜய் தனது பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து இந்திய ராணுவத்தில் சேரும் பாதையில் முன்னேறுகிறார். ஆரம்பத்தில் பயத்தில் நடுங்கிய அந்த பெண் இப்போது தன்னம்பிக்கையுடன் தனது கனவை நோக்கி செல்லும் காட்சி மிகவும் திருப்தியை தருகிறது. வெற்றியின் உழைப்பும் கைலின் வழிகாட்டுதலும் வீணாகவில்லை என்பதை இந்த முடிவு அழகாக காட்டுகிறது. இந்த படம் முழுவதையும் பார்த்த பிறகு முதலில் பேச வேண்டியது விஜயின் நடிப்பை பற்றிதான். அவர் இந்த படத்தில் இளமையான காதல் நாயகனாக வரவில்லை. அனுபவம் நிறைந்த, பொறுப்புள்ள, அமைதியான மனிதராக வருகிறார். இந்த மாற்றத்தை அவர் மிகவும் நம்பும்படி செய்திருக்கிறார். குறிப்பாக விஜயுடன் இருக்கும் காட்சிகளில் அவர் காட்டும் அன்பு ஒரு தந்தையின் பாசத்தை நினைவுபடுத்துகிறது. அது செயற்கையாக தெரியவில்லை. பாபி டியோல் வில்லனாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவர் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு பதட்டம் உருவாகிறது. குரல், பார்வை, உடல் மொழி ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு வலிமையான எதிரி இருந்தால்தான் ஹீரோவின் வெற்றிக்கும் மதிப்பு இருக்கும். அந்த வேலையை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். மமிதா பைஜு இந்த படத்தின் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒருவர். ஆரம்பத்தில் பலவீனமாக இருக்கும் ஒரு பெண்ணிலிருந்து தைரியமான இளம் பெண்ணாக மாறும் பயணத்தை மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். இந்த கதாபாத்திரம் இல்லை என்றால் படத்தின் உணர்ச்சி பலம் பாதியாக குறைந்து இருக்கும். பூஜா ஹெக்டே தனது கதாபாத்திரத்தை அமைதியாக கையாள்கிறார். அவருக்கு அதிக திரை நேரம் இல்லாவிட்டாலும் அவர் வரும் காட்சிகள் கதைக்கு தேவையான மென்மையை கொடுக்கின்றன. நாசர், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி ஆகியோர் தங்களது அனுபவத்தால் ஒவ்வொரு காட்சிக்கும் நம்பகத்தன்மையை சேர்க்கிறார்கள். இப்போது படத்தின் பலன்களை பார்க்கலாம். முதலில் விஜயின் முதிர்ச்சியான நடிப்பு. அடுத்து அனிருத் வழங்கிய பின்னணி இசை. பல ஆக்ஷன் காட்சிகளுக்கு அந்த இசை உயிர் கொடுக்கிறது. ஒளிப்பதிவும் பெரிய அளவிலான காட்சிகளை அழகாக பதிவு செய்கிறது. உணர்ச்சி மற்றும் ஆக்ஷன் ஆகிய இரண்டுக்கும் இடையே நல்ல சமநிலையை உருவாக்க முயற்சி செய்திருப்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். விஜயின் வளர்ச்சி கதையும் படத்தின் உண்மையான இதயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில பலவீனங்களும் இருக்கின்றன. கதையின் அடிப்படை மிகவும் எளிமையாக இருப்பதால் சில திருப்பங்கள் முன்கூட்டியே யூகிக்க முடிகிறது. இரண்டாம் பாதியில் வரும் சில பெரிய ஆக்ஷன் அம்சங்கள், குறிப்பாக ரோபோக்கள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள், ஆரம்பத்தில் இருந்த யதார்த்த உணர்விலிருந்து கதையை சற்று விலக்குகின்றன. சில துணை கதாபாத்திரங்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். வில்லனின் திட்டங்களையும் இன்னும் ஆழமாக விளக்கியிருக்கலாம்.
இந்த குறைகள் இருந்தாலும் படம் முழுமையாக பார்க்கும்போது நல்ல பொழுதுபோக்கை தருகிறது. உணர்ச்சி, ஆக்ஷன், அரசியல், குடும்ப பாசம், தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று ஆகிய பல அம்சங்களை ஒன்றாக இணைக்க முயற்சி செய்கிறது. சில இடங்களில் அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறுகிறது, சில இடங்களில் சற்று தடுமாறுகிறது. அதனால்தான் இந்த படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்திருப்பது புரிகிறது. இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், ஜனவரி நாயகன் ஒரு மாஸ் ஹீரோ படம் மட்டும் இல்லை, ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கும் ஒரு மனிதனின் கதை, நேர்மையை விட்டுக் கொடுக்காத ஒரு அதிகாரியின் கதை, ஜனநாயகத்தின் மதிப்பை நினைவூட்டும் ஒரு அரசியல் நாடகம். விஜயின் திரைப்பயணத்தில் இது ஒரு முக்கியமான நிறைவு படமாக நினைவில் நிற்கும். ரசிகர்களுக்கு அவர் தரும் ஒரு உணர்ச்சி மிகுந்த விடைபெறலாகவும், ஒரு நடிகராக அவர் எடுத்துள்ள புதிய அணுகுமுறையை காட்டும் படமாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இந்த படம் குறைகள் இருந்தாலும் பேசப்படுகிறது. அதன் நோக்கம் பெரியது, அதன் உணர்ச்சி உண்மையானது. அந்த இரண்டு விஷயங்களே படத்தை கடைசி வரை தாங்கி நிற்க வைக்கின்றன.